இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா, எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஆரஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு குச்சி ஐஸ் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனால். ஆரஞ்சு மிட்டாய் 15 எடுத்துருக்கோம். இப்போ இந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு மிட்டாயை நம்ம தூள் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா தூளாக இருக்குன்னு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டோம். இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆரஞ்சு மிட்டாய் தூளை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடியில் கட்டியாக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு. ஆரஞ்சு ஐஸோடைய லிக்விட் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு லிக்விட் ஆறட்டும். ஆறின பிறகு ஊற்றிக்கலாம். இப்போ ஐஸ் செய்கிறதுக்கான மோல்டு எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விடை ஊற்றிடலாம். இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போ கவர் பண்ணிவிட்டோம். இப்போ இதை 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அந்த பவுலுக்குள்ளே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். ஏன்னா அந்த ஐஸ் கட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உருகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஐஸ் எப்படி வந்திருக்குன்னு. ஆரஞ்சு மிட்டாயில் செஞ்ச ஆரஞ்சு குச்சி ஐஸ் சூப்பராகவே வந்திருக்கு. 15 ரூபா நீங்கள் மிட்டாய் வாங்கினாலே போதும். இந்த மாதிரி குச்சி ஐஸ் ரெடி பண்ணி நீங்கள் வீட்டிலே சாப்பிட்லாம். இந்த குச்சி ஐஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்டரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி 7 மணிக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.